வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். சட்டமன்றம் தீர்மான மன்றம் ஆகிப்போச்சு. இப்போ எதற்கெடுத்தாலும் தீர்மானம். வக்பு சட்டத்துக்கு தீர்மானம், நீட் தேர்வுக்கு தீர்மானம், இப்படி தீர்மானங்களுடைய இதாகிப்போச்சு. எதற்கெடுத்தாலும் தீர்மானம். எத்தனை தீர்மானம் நிறைவேற்றுறதுன்னு தெரியல. ஆட்சி அதிகாரத்துலலாம் இருக்கும்போது, மத்தியில் இருக்கும்போது எல்லாத்தையும் தவற விட்டுட்டாங்க. மத்திய அரசோட இணக்கமாக இருக்கும்போது கலைஞர் காலத்திலேயே நிறைய தவற விடப்பட்டிருக்குது. அதில் கச்சத்தீவு நிறைய நிறைய பிரச்சனை. அதுக்கப்புறம் அவரே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னாரு. அதன் பிறகு ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 89 காலகட்டங்களில் தேசிய முன்னணி ஆட்சியில் அப்போ அங்கே வகிச்சாங்க 89. அந்த நேரத்தில் இருக்கும்போதும் இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் தீர்மானம் அங்கே மத்தியில் சட்டமாகவே ஏற்றிருக்கலாம். அதையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலத்தில் 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் தொடர்ச்சியாக அப்பமும் விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 99 வாஜ்பாய் காலத்தில் 4.5 வருஷம் இருந்தாங்க. 6 மாதம் தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது தான் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாங்க. இது ஒரு இது. அப்போ எல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்றது தெரியல. அது தீர்வாகாது. தீர்மானமாகவே தான் இருக்கும். அவ்வளோதான். வேற எதுக்கும் வழி கிடையாது. 89 நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு பெரிய இதுவாக இதோட அது சேரலாமா, அதோட இது சேரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. 89 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு இருந்த விபி சிங்கு, இவர் தேவகவுடா, குஜ்ரால், இந்த 3 பேருமே பிரதமராக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த 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 3 பேர் பிரதமராக இருக்கும்போதும் திமுக அங்கே அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் அங்கம், தேசிய முன்னணியில் அங்கம் வச்சிருக்கு. அங்கே அப்பமும் 2-3 பேர் மந்திரிகளாக இருக்காங்க. அன்றைக்கு அந்த கூட்டணி அரசுக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரன் எத்தனை பேர் இருக்கான், யூடியூப்பில் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கான், எவனுக்காவது தெரியுமா? வாய்கிழிய பேசுகிறானுங்களா? ஒருத்தனுக்காவது தெரியுமா? அது யாருக்காவது தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது 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 யாருக்காவது எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கான் அன்னைக்கு? இது கூட்டணிக்கு நான் வியாக்கியானம் பேசுகிறீங்களே, எத்தனை பேருக்கு தெரியும் இது? சொல்லுங்க. அதனால் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நினச்சதுக்கெல்லாம் தீர்மானம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் தீர்மானம்னாக்கா எங்கே போய் நிற்க தீர்மானம்? நீட்டை அதே மாதிரி தான் பண்ணீங்க. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. வக்பு மசோதா 86 கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான். 95 இந்த மசோதாவை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதை தூசி தட்டி தான் இவனுங்க இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? அன்னைக்கு இருந்து அந்த இதை அப்படியே இது பண்ணி அதை அப்படியே இவங்க ஆர்டராக எடுத்துகிட்டு சரி அதுக்கு இது இப்போ கூட்டுக்குழுக்கு அனுப்புனாங்க. கூட்டுக்குழுவில் இடம்பெற்றது யார்? ஏன் அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டியது தானே? அந்த மசோதாவை தாக்கல் செய்கிற அளவுக்கு எதுக்கு விட்டீங்க? எவ்வளோ பத்திரிக்கை இருக்குது, எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ண, நடுரோட்டில் நின்று படு டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியது தானே? திமுக எம்பிங்க 40 பேர் இருக்காங்களா? இது இல்லாமல் ஆதரவு இயக்கங்கள் அகில இந்திய அளவில் எவ்வளோ பேர் இருக்குது? 230 பேர். அவங்க கூட்டணியில் மொத்தத்தில் 320 பேருனாக்கா 180 பேர் மிச்சம் இருக்காங்களா? 180 பேர் நடுரோட்டில் படுத்துற வேண்டியது தானே? ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னாக்கா அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னாக்கா ராஜினாமா பண்ணுங்க. 40 எம்பிங்க ராஜினாமா பண்ணுங்க. ஏன் அதை உங்களால் அங்கே தடுக்க முடியல?
நாடு முழுக்க பேசணும். தேர்தல் நேரத்தில் வந்து இஸ்லாமிய வாக்குகளை வந்து வலை போட்டு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா? அந்த எண்ணமெல்லாம் இங்கே இது நடக்காது. எல்லா சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலைகளை அறிஞ்சு தான் வந்து இந்த கூட்டணியே அமைஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு தீர்மானங்கள் எதுவுமே வந்து தீர்வாகாது. முதல்ல வந்து அது இப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சின்றதை வந்து 16 ஆண்டுகள் வந்து அந்த மத்தியில் கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாநில சுயாட்சியை வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் அங்கே வந்து இது பண்ணியிருந்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிறவனுங்களாம் என்ன ஊடகவியலாளர்களாம் என்ன அவனுங்களுக்கு வந்து மண்டையில் என்னத்தை வச்சிருக்கிறானுங்கன்றது தெரியல. அது தீர்மானம் போட்டார், வகுப்பு தீர்மானம், வைகிழே உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. தீர்மானங்கள் எல்லாம் தீர்வாகுது முதலமைச்சர் அவர்களே. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்திலே இப்போ பாருங்கள், இப்போ கூட வந்து காங்கிரஸோட இணக்கமாக இருக்கிறீங்க. மேகதாட்டில் அணை கட்டுறான், காவிரியில் அங்கே திறந்து விடக்கூடிய அந்த வெள்ளை தண்ணியை கூட அங்கே தடுத்து நிறுத்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். சிவகுமார் இங்கே வந்தார, பேச வேண்டியது தானே, பேசலையே, விட்டுட்டீங்களே. பினராயி விஜயன் வந்து இப்போ இந்த இதுக்கு தொகுதி மரவருக்கு வந்தார, அங்கே கூப்பிட்டு அவரை வந்து முல்லை பெரியாறு பிரச்சனை, இப்போ இதெல்லாம் பேச மாட்டேன்றீங்களே. முக்கிய பிரச்சனை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேச மாட்டேறீங்களே, எதையோ பேசிட்டு இருக்கிறீங்களே. முதல்ல அதை செய்யுங்க. இப்போ முதலமைச்சர் அவர்களே, ஒரு மக்கள் சார்பாக இப்போ இந்த விவசாயிங்க, தொழிலாளருங்க, இவங்க சார்பாக பேசுகிறோம். கம்யூனிஸ்ட் பேச மாட்டாங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டாங்க. நாங்கள் தான் வந்து பிரதான எதிர்கட்சி, நாங்கள் தான் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. முதல்ல வந்து